கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள்ல முதல்ல நாம பார்க்க போறது ஸ்கோடா ரீசெண்டா லான்ச் பண்ண ஸ்கோடா கைலாக்கோட புக்கிங்ஸ் தொடங்கப்பட்ட 10 நாட்கள்லயே 10,000 புக்கிங்ஸ் தாண்டி இருக்கு. இதுல முக்கியமான விஷயமா அவங்களுடைய பேஸ் வேரியண்டான கிளாசிக் வேரியண்டோட புக்கிங்கை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டுக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 30,000 புக்கிங்ஸ் கடந்த பிறகுதான் மறுபடியும் இந்த கிளாசிக் வேரியண்டோட புக்கிங்கை ரீஓபன் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கிறதாகவும் மிட் ஆஃப் ஜனவரியில இருந்து இந்த காரோட டெலிவரிஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஸ்கோடா தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. கியா நிறுவனம் அவங்களுடைய ஒன் அண்ட் ஒன்லி லிமோசைன் காரான கியா கார்னிவலுக்கு கம்பேக் கொடுத்தாங்க. ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்கச்சக்கமான பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 63,90,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இந்த மேசிவான பிரைஸ் ஹைக்கு பிறகு எந்த அளவுக்கு ரிசப்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்துல இதுவரைக்கும் 3,350 கார்கள் புக் ஆயிருக்கு. மேலும் ஆல்ரெடி கியா நிறுவனம் 400 கார்களை டெலிவரியும் கொடுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு கார்னிவலுக்கு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் லிமோசைன் செக்மெண்ட்ல எந்த கார்களும் இல்லாததும் கார்னிவலோட மேசிவான ரோட் பிரசன்ஸும் காரணமா இருக்கு. மேலும் கார்னிவலோட வெயிட்டிங் பீரியட் இப்போ 6 மாதங்களையும் தாண்டி போயிட்டு இருக்கு. ஹோண்டா நிறுவனம் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அமேசர் ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. இந்த காரோட ஸ்டார்டிங் பிரைஸ் 7.99 lakhsல இருந்து தொடங்கிச்சு. 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிற சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷனோட தான் இந்த காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே விற்பனையாயிட்டு இருக்கிற ஹோண்டா அமேஸ்ல சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பட் சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லான்ச் ஈவெண்ட்ல எந்த விதமான அறிவிப்பும் குறிப்பிடல. இப்போ ஹோண்டா தரப்புல இருந்து சிஎன்ஜி ஆப்ஷன் இந்த லேட்டஸ்ட் ஜெனரேஷன் அமேஸ்க்கும் ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா ஃபேக்டரியில இருந்து இந்த கிட் வெளிவரல. செலக்டட் டீலர்ஷிப்ல ஒரு சர்வீஸா இந்த சிஎன்ஜி ஆப்ஷனை ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஹோண்டா அமேஸோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன் அமேஸும் கூடவே விற்பனையாகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. டொயோட்டா நிறுவனம் அவங்களுடைய நியூ ஜெனரேஷன் கேமரியை இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. 48 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இந்த காரை லான்ச் பண்ணிருக்காங்க. கிளாஸ் ரூஃப், 12.3 inch டுவல் டிஸ்பிளே, 3 zone AC, 9 ஏர்பேக்ஸ், 360 டிகிரி கேமரா உள்ளிட்ட பல லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோட அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த காரை பவர் பண்றது 2.5 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைபிரிட் பவர் ட்ரெயின் 225 HP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 25 கிலோமீட்டருக்கும் அதிகமா கொடுக்கக்கூடிய இந்த கேமரி ஹைபிரிட் பிரீமியம் செடான் செக்மெண்ட்ல BMW, Audi போன்ற கார்களோட டைரக்டா காம்பீட் பண்ணுது. அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி டாப் ஸ்பெக் வேரியண்ட்ல மட்டுமே லான்ச் பண்ணிருக்காங்க. லான்ச் பிரைஸ் 48 லட்சம் ரூபாய் இருக்கு டொயோட்டா கேமரிக்கு. முன்பு இருந்த கேமரியை கம்பேர் பண்ணும்போது 1,83,000 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய எலக்ட்ரிக் கார்களுடைய சேல்ஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் காம்படிஷனை டேக் ஆன் பண்றதுக்காகவும் நெக்ஸான் EV மற்றும் கர்வ் EVக்கு ஃப்ரீ சார்ஜிங்கை ப்ரொவைட் பண்றாங்க. இது டிசம்பர் 9 முதல் 31ஆம் தேதி இந்த கார்களை பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க 5,500 சார்ஜிங் லொகேஷன்ஸ்ல இந்த ஃப்ரீ சார்ஜிங்கை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிளீட் ஓனர்ஸ்க்கு இந்த ஃப்ரீ சார்ஜிங் அப்ளிகபிள் ஆகாது. மேலும் இந்த ஃப்ரீ சார்ஜிங் 1000 யூனிட் அல்லது 6 மாதம் அப்படிங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள சார்ஜ் பண்ண முடியும். இந்தியாவில் விற்பனையாகிற லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்டை இதுவரைக்கும் குளோபல் என்கேப் டெஸ்ட் பண்ணல. யூரோ என்கேப்ல ஏற்கனவே 3 ஸ்டார் வாங்கியிருந்தது. இப்போ ரீசெண்டா ஆஸ்திரேலியன் என்கேப் இந்த காரை டெஸ்ட் பண்ணும்போது சிங்கிள் ஸ்டார் தான் வாங்கியிருக்கு. இதன் மூலமா குளோபல் லெவல்ல பல மார்க்கெட்ஸ்ல டிஃபரெண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஸ்விஃப்ட்டை விற்பனை செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் பாரத் என்கேப்ல இந்த ஸ்விஃப்ட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கார் இண்டஸ்ட்ரியில கடந்த வாரம் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.